Hello everyone, welcome to MR.G Tech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இல்ல ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி வந்துட்டு Google Driveல பேக்கப் எடுத்து வைக்கிறது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். நம்ம ஆதார் கார்டு இல்ல நம்மளோட ரெஸ்யூம் சோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி வந்துட்டு ஈஸியா பேக்கப் எடுத்து வச்சிட்டோம்னா எப்ப வேணா பாத்தீங்கன்னா நம்ம மெயில் அக்கவுண்ட் வச்சிட்டு நம்ம அந்த பேக்கப்பை ஓபன் பண்ணிக்கலாம். சோ எப்ப delete ஆனாலும் இது ஆன்லைன்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். சோ அப்ப நாம எப்ப வேணா எடுத்துக்கலாம். சோ இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். So நீங்கள் எந்த ஃபைல் பேக்கப் எடுக்கணுமோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிங்க சரியா. நான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபைல்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் போய் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் போனோன்னா ஸோ இதில் டாக்குமெண்ட்ஸ்லாம் வரும் ஓகேவா. இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆதார் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆதார்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆதாரை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆதார் கார்டை நான் ஓப்பன் பண்ணேன்னா பாஸ்வேர்டு போட சொல்லும், பார்த்தாலே தெரியும் ஃபைல் இஸ் ப்ரொடெக்டட். ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணியும் பேக்கப் கொடுக்கலாம், இல்லை நார்மலாக இப்படியே பேக்கப் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஃபைலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னு வைங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் வரும் இல்லையா, அந்த ஷேர் அந்த மாதிரி விஷயம்லாம் வருது இல்லையா. இதில் நார்மலாக நீங்கள் எங்கே இருந்தாலும் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்னு கொடுத்துருக்காங்களா. அதை நான் கிளிக் பண்ணுறேன் சரியா. ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தேன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே ஃபைலோட நேம் கேட்டிருக்கும், டாக்குமெண்ட் டைட்டில் இருக்கும். ஸோ இன்கேஸ் இது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீநேம் மேலே பண்ணிக்கலாம் சரியா. ஆதார் ஓகேங்களா. இந்த மாதிரி ரீநேம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட், இன்கேஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் 2-3 இமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா எந்த இமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேக்கப் எடுக்கணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் எனக்கு இந்த மெயில் தான். அந்த இமெயிலுக்கு நேராக பார்த்தீங்கன்னா டவுன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மெயிலுமே காட்டும். ஸோ எந்த மெயிலோ கரெக்டான மெயிலை சூஸ் பண்ணிவிட்டு கீழே ஃபோல்டர் காட்டும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபோல்டரில் தான் இந்த ஃபைல் சேவ் ஆகணும் அப்படின்னா உங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் எந்த ஃபோல்டர் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் பர்டிகுலராக போடணுன்னா அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஜென்ரலாக விட்டானா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துல அப்படியே போய் சேவ் ஆயிரும். ஸோ கீழே சேவ் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்திங்கன்னா ப்ரிப்பேரிங் டு ஃபைல் ப்ரிப்பேர் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும், 1 அப்லோட் பாஸ்டுன்னு இருக்குது. நான் ரெஸ்யூம் கொடுத்தேன்னா இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபைலை நான் பேக்கப் பண்ணியாச்சு. உங்கள் கூகுள் ட்ரைவில் நீங்கள் எந்த ஃபைலை வேணால் பேக்கப் எடுத்துக்கலாம் ஓகேவா. வீடியோவாக இருக்கலாம், இல்லை ஆடியோவாக இருக்கலாம், ஏதாவது டாக்குமெண்ட் உங்கள் ரெஸ்யூமோ ஆதார் கார்டு பேன் கார்டு இந்த மாதிரி எந்த விஷயம் வேணால் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எனி டைம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம மெயிலும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆதார் கார்டை பேக்கப் எடுத்திருப்பேன். அதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபைல், நான் நிறைய ரிங்டோன்ஸ் வச்சுருப்பேன். அதில் ஃபேவரட்டான ரிங்டோன்ஸை மட்டும் நான் பேக்கப் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ எனி டைம் அதை டவுன்லோட் பண்ணி நான் செட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஃபைல் ஃபஸ்ட் எடுத்துனே இருக்கும், காக்கி சட்டை மூவிலேருந்து. ஸோ அதை எப்படி பேக்கப் பண்ணலான்னா அதே மெத்தட் தான். சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி இதில் வர ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பேக்கப் டு கூகுள் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணேன்னா பேக்கப் கேட்கும், ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா எந்த லொக்கேஷன் என்ன நேமு அதெல்லாம் கேட்கும். நேமு, எந்த இமெயில் அக்கௌண்ட்டு, எந்த லொக்கேஷன்னு கேட்கும். ஸோ இந்த 3 செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் கொடுத்தீங்கன்னா லோட் ஆகி மேலே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பேக்கப் எல்லாமே நான் ஒய்ஃபையில் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே பாஸில் தான் இருக்கும் சரிங்களா. நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு மறுபடியும் ரெஸ்யூம் கொடுத்தேன் அப்படின்னா என் மொபைலில் இருக்க நெட்லேயே ரெஸ்யூம் ஆயிரும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்லோட் பண்ணுறது உங்கள் மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே பேக்கப் எடுத்துடும். நான் ஒய்ஃபை செட் பண்ணனால அந்த ஃபைல்லாம் ஒய்ஃபை வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். நீங்கள் மேலே போய்ட்டு நோட்டிஃபிகேஷனில் ரெஸ்யூம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் டேட்டாலேயே பேக்கப் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைலும் பேக்கப் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ட்ரைவ் ஓப்பன் பண்ணிடுங்க சரியா. கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ணனே ஃபஸ்ட் எடுத்தோன்னே பாருங்கள் மொப்கப் காக்கி சட்டை பிஜிஎம். ஸோ இப்போ எடுத்த ஆடியோ ஃபைலும் வந்துருச்சு. அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்தா என்னோடய ஆதார் கார்டு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த விஷயம் நீங்கள் வேணுனாலும் இந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். மேலே நேம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மேலே சர்ச்சு கூட யூஸ் பண்ணி என்ன நேமோ சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் நிறைய ஃபோல்டர் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். அதில் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா ஃபைலையும் ஃபோல்டருக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம், இம்பார்ட்டன்ட் ஃபைலெல்லாம். ஸோ அப்போ ஈஸியாக வந்துட்டு அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.